ஆசான் ராமலிங்க சாமி இருக்கார். அவர் உடம்புக்குள்ளே ஜோதியை கண்டவர், தன்னுள்ளே ஜோதியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவர். அவர் ஆட்சி இல்லாமல் நாம ஜோதியை காண முடியாது. அருள் பெரும் ஜோதியை பற்றி அகங்களித்தல் வேண்டும், நான் அந்த ஜோதியை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் சொல்றார். இது அவருடைய வேண்டுகோள். செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிவிடல் முன்னமே சொல்லியிருக்கிறோம். செத்தவன் சொன்னா செத்தவன் எழுப்பிவிட அவசியம் இல்லை. அது எவன் உண்மை பொருள் தெரியாதவனோ அவனை எழுப்பிவிட வேண்டும். செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிவிடல் வேண்டும், திருசபைக்கு அடிமைகளை செய்வித்தல் வேண்டும். அவனை மீண்டும் அவனுக்கு அறியாமை உள்ளவனை தெளிவுபடுத்தி ஒரு திருவடிக்கு அடிமைகளாக்க, உன் திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய அடிமையாக்கி தர வேண்டும் சொல்ல, திருசபைக்கு அடிமைகளாய் செய்து வைத்தல் வேண்டும். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராய் உலகில் நடத்தல் வேண்டும். ஒத்தார் என்னை சேர்ந்தவர்கள் எதிர்க்காவும் இருக்கலாம், அத்தானே ஒத்துன்னு வரணும். என்னை போன்றவர்கள், என்னை போன்றவர் தான் சரி, அது என்னை விட மேல்நிலையில் உள்ளவராக இருந்தாலும் சரி. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும், கல்வி இல்லாதவன் பாவிகள், அறிவில்லாத தாழ்ந்தாரும் எவரும் மற்ற யாராயிருந்தாலும் சரி, என்னை போன்றவர்கள், என்னை விட மேலான மக்கள், அதுக்கு தாழ்ந்தவர்கள், அதாவது எந்த அறிவும் இல்லாத மக்கள், தாழ்ந்தாரும் எவரும் யாராக இருந்தாலும் ஒருமை உளராகி உலகில் நடத்திடல் வேண்டும். ஒற்றுமைனா எல்லோரும் ஒற்றுமையா இருந்து வாழ வேண்டும். அவர் வேண்டுகோள். உலக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். பெரிய மனுஷன் அல்லவா. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். ஜாதி பூசல் இருக்கக்கூடாது, மத பூசல் இருக்கக்கூடாது, பகைமை இல்லாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பெரிய மனிதனுடைய வேண்டுகோள். நாம வேண்டுகோள் அவன் அழிய வேண்டும் இவன் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இப்போ சில முன்னே சொல்லியிருக்கோம், சில கோயிலில் கோழியை வேலில் கொத்தி இருப்பான். என்ன அவன் போய் பார்த்துருக்கேன் நான். என்னன்னா ஒரு மாதிரி எங்கள் வீட்டில் நகை காணா போச்சு, அவன் அப்படி செய்துட்டான் இப்படி செய்தான், அவன் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த கோழியை வச்சிருப்பான். அது பாவம். அது இவர் வேண்டுகோள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி ஒருமை உளராய் உலகில் நடத்திடுவார். எல்லோரும் ஒற்றுமை இருந்து உலக நடையில் உலகத்தில் வாழ வேண்டும் சொல்லுகிறார். எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் எந்தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனேனார். எத்தாலுமே எப்பொழுதும். இங்கே அத்தா என்று வருவதனால இங்கே எத்தாலும் வருது. எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் எந்தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனேனார். எந்த உலகத்தில் நான் முன்னையுமே சொல்லியிருக்கிறார் மத பாடல்யே, எத்தாலும் அழியாத எட்டாலும் அழியாத வடிவதிலே நானும், அந்த வடிவம் பெற வேண்டும். அப்படின்னா இந்த உடம்பு எப்படி இருக்க வேண்டும்? காமமற்று இருக்க வேண்டும். அப்ப காமமற்று இருக்க வேண்டும், பசியற்று இருக்க வேண்டும். பசியற்று இருந்தா செத்து போவான். ஆனா ஞானிகளுக்கு பசிக்காது. அப்ப ஞானிகளுக்கு பசி வராது. என்ன காரணம்? உள்ளே அமிர்தபானம் சிந்தும். அமிர்தபானம் சிந்துகின்ற மக்களுக்கு, உள்ளே அமிர்தபானத்தை உண்ணுகின்ற மக்களுக்கு பசி வராது. பசி இல்லைன்னா காமம் இருக்காது. பசி இல்லைன்னா மலைஜலம் இருக்காது. மலைஜலம் இல்லைன்னா அங்கே என்ன ஆகும்? பசி இல்லை. எத்தாலும் அழியாத வடிவதில்லை நான் வழியாது அந்த தோட்டத்தில் இருக்க எந்த ஆயும் ஒன்றாகி நிதிருள் வேண்டும் சொல்லுவார். அப்ப தனி வடிவம் தனியாக அது போன்ற ஒரு தோட்டம் எனக்கு வேணுனார். புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் இது கைகூடும், எல்லாருக்கும் கூடாது. நம்ம தான் புலால் உண்ணுகிறோமே. நானே ஒரு காலத்தை சாப்பிட்ட வந்தேன். புலால் உண்டா என்ன ஆகும்? நச்சுத்தன்மையான எண்ணங்கள் தானே வரும். நச்சுத்தன்மையான எண்ணங்கள் கீழ்த்தாத ஒரு விகாரமான மூர்க்கத்தனமான எண்ணம் வரும். தயவு செஞ்சே வருமோ? வர. புலால் உண்ணுகிறோம். பேராசை இருக்கே, அவ எப்படியாவது பொருள் சேர்க்கணும், யாரையோ தாக்கியோ எவ்வளவு மோசடி செய்த பொருள் சேர்க்கணுவான். இந்த புலால் உண்ணுவதாலும் இன்னும் சில பேர் ஆடு கோழி வெட்டுவதை கண்டு ரசிப்பார்கள். அதுலேயும் வினை சூழும். ஐயோ பாவம், அது வினை சூழும். அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு அந்த மாதிரி தனி வடிவம் காமமற்ற தேகம் வரும்? காமமற்ற தேகம் வருந்தாதானே உனக்கு. காமமற்ற தேகம் வந்த போதே பசியற்ற தேகம் வரும். பசியற்ற தேகம் வரும்போது மழைஜலம் அற்று போகும். மழைஜலம் அற்று போச்சுன்னா பரிணாம வளர்ச்சி இருக்காது, நரதர மூப்பு இருக்காது, மரணம் இருக்காது. அது போன்ற வாய்ப்பு நம்ம பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? புலால் உணவு மறுக்க வேண்டும், சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் படித்த மக்களுக்கு நிச்சயமாக அந்த உணர்வு இருக்கும். புலால் உண்ண மாட்டார்கள், உயிர்கொலை தவிர்த்து விடுவார்கள். உயிர்கொலை செய்வதை ரசித்தால் இன்னும் வன்மனம் இருக்கு நம்மிடம். ஐயோ கொடுமை.
அந்த வன்மனம் நீங்கவில்லை. உயிர் கொலை செய், ஆடுகோழி வெட்டுவதை பார்த்தால் அதை ரசித்தாலே இன்னும் வன்மனம் இருக்கு நம்மிடம், எப்படி நமக்கு அருள் செய்ய போறான், அதை கண்டு இறக்கம் காட்டவன. அது ராமலிங்க சாமிக்கு அந்த எண்ணம் வந்துச்சு. துண்ணன கொடியோர் பிற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், மண்ணினில் அலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணிய நொல்லம் நடுங்கிய நடுக்கம் எந்தனின் திருவள்ளுவர் அறியின. உயிர்கள் செய்யும் போது என்னால் தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மென்மை வந்தது அவருக்கு. அந்த அளவுக்கு மென்மையா, ரொம்ப சாந்தமான மனம், இனிமையான மனம், மென்மை மனம். இதுக்கு என்னையா உபாயம் நீ செய்திருக்கிறாயின? ஒன்றும் இல்லை, எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தினமும் பூஜை செய்தேன், அன்னதானம் செய்தேன், உண்மை கடவுளை புகழ்ந்து பேசினேன், புண்ணியம் செய்தேன். புண்ணியம் செய்ததனால் புண்ணியம் செய்ய செய்ய பூஜை செய்ய செய்ய வன்மனம் நீங்கியது. புண்ணியத்தாலும் பூஜையால் தான் வன்மனம் நீங்கும். அந்த உயிர் கொலை செய்தல், புலால் உண்ணுதல், பிற சொத்தை அபகரித்தல், எப்படியாவது வாழும் கற்பனை இல்லாத வாழ்க்கை புண்ணியவான். புண்ணியமும் பூஜை இருந்தால் கற்பனையில் மூழ்க மாட்டான். அந்த கற்பனை அது அப்படி செய்யணும், இப்படி போட இதை கதை விட்டுட்டு ஏன் மனமே என்ன என்ற கதை விடுறேன், இதெல்லாம் இந்த கதையை நின்று வச்சுக்காத. அப்ப அது கற்பனை இருக்காது அவனிடம், கற்பனை செய்ய மாட்டான். புண்ணியம் செய்தால் பூஜையும் எப்படி செய்ய வேண்டும், பெரியோர் அழைக்கணும். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணகிநாதா, திருமல தேவா, கரூர் முனிவா, நந்தீசா, இப்படி பெரியவங்களை கூப்பிடணும். அவன் கூப்பிட்டா சொல்ல நோக்கம் என்னன்னு கேட்பான். நான் தூய்மை உள்ளவனாக வாழ வேண்டும், மென்மையான மனசு வேணும், எனக்கு மென்மையான மனசு வேணும், இறக்க சிந்தை